உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காட் காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க செல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட காவல் தெய்வம், ஓகேவா, அவர் கருப்பசாமி, ஐயனார், அந்த மாதிரி முனீஸ்வரன். ஸோ நீங்க இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் காடு, அந்த அதாவது ப்ரொடெக்ஷன் காட் அவங்கலாம், இவங்க குலதெய்வமாகவும் இருப்பாங்க, காவல் எல்லை தெய்வமாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. நீங்க கொஞ்ச நாளாவே இந்த சிச்சுவேஷன் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க. ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு பெரிய விஷயம், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் உங்க லைஃப்ல இப்போ நடந்துட்டு இருக்கலாம். இத நான் இருக்கேன், நான் உன்னை பாதுகாப்பேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்குறாரு, ஓகேவா? நீ விரும்புற, சரி, உங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலையில பிரச்சனை, சம்திங், ஒரு பிளாக் மேஜிக்கோட விரியம் கூட சில பேருக்கு இருக்கலாம், ஓகேவா? அதால நீங்க ரொம்ப அழுத்தப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை எதை செஞ்சாலுமே தடையா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு தீர்வு கொடுக்க போறேன். இன்னைக்கு டே மெசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான்: நான் இருக்கேன், நான் உனக்கு காவலா இருக்கேன், பயப்படாத, நான் உனக்கு வழிகாட்டுறேன், நான் உனக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா இதுவையும் நான் பண்றேன், நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன், அந்த துஷ்டர்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன், ஓகேவா? எந்த மாதிரி இப்போ நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இறைவன் நம்ம கிட்ட ஒரு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இது கொடுத்தாதான் அவர் மேல ஒரு கான்பிடென்ட் வரும். நீங்க பாட்டுக்கு உங்க ப்ரேயர் மட்டும் வச்சுட்டு அந்த ப்ரேயர் உங்களுக்கு பலிதம் ஆகுது, அதை ரிசீவ் பண்றதுக்குள்ள, அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள உங்க லைஃப்ல நிறைய டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதை சமாளிக்க முடியாம அவர் கொடுக்குற அந்த பிளஸிங்கை அட்ராக்ட் பண்ணாம போறீங்க. இதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக், ஓகேவா? இப்ப இன்னைக்கு கொடுக்குற அந்த பிளஸிங்ஸ் இதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது பதில் கிடைக்காதா, எனக்கு மெசேஜ், நீங்க மனதுல கூட நினைச்சிருக்கலாம் அந்த இஷ்ட தெய்வங்க அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரணும், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டிவைன் பார்த்து பாக்குறவங்க, நீங்க வணங்குற தெய்வங்கள் உங்களோட பேசுறாங்க, ஓகேவா? இங்க ஹேமா, சுமதியா அவங்க தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சஃபில் பண்ணும் போது இந்த பைல் 1க்கு இதுதான் வந்தது. 3 கார்டு வந்தது. நான் ஒரு கார்டு தான் எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா 3 கார்டுல மெசேஜ் கொடுக்குறாரு. ஓகே, அவருக்கு தேங்க் பண்ணுங்க, ஓகே? ஏதாவது இப்போ இந்த லேகிங்ல இருந்து உங்களால வெளியே வர முடியலன்னா இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழிகாட்டுதல கொடுக்குறாரு. நீங்க குருமார்களை பிடிங்க, அலைவா இருக்க குருமார்களோட நீங்க இது பண்ணுங்க, அவங்களோட பிளெஸிங் வாங்குங்க. இவர் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள், ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க மேபி மாட்டிட்டு இருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேர்டனிங்கா இருக்கு, ஓகேவா? ஒன்னு ரீயூனியன் கூட கேட்கலாம் நீங்க, இல்லைன்னா அந்த லைஃபே வேணான்னு கூட, எனக்கு என்ன அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இதுல இருந்து நான் வெளியில வர்றேன், எனக்கு இன்ட்யூஷன்ல வருது, அதனால அப்படியே சொல்றேன் நான், ஓகேவா? ஸோ தட் இதுல இருந்து வெளியே வரணும்ப்பா, எனக்கு ஏதாவது வழிகாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. அதனால தான் அந்த மெசேஜ் கொடுத்துருக்குறேன். இது பைல் 1க்கு. இப்போ பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க உங்களோட ஜாப் கேரியர், உங்களோட டே டு டே ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா பண்ணிட்டு, நான் எல்லாமே என் வேலையை நான் முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன், ரிசல்ட் எப்போ வருதோ வரட்டும், ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு தேவைகள், இப்போ நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்த்திருக்கலாம், அவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு கம்பெனில நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட ரோல்ல என்ன உங்களுக்கு கடமைகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு, சரி ப்ரமோஷன் வருமா, ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணலாம், நமக்கு இன்னைக்கு நல்ல தகவல் ஏதாவது கிடைக்குமா ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட, அது மாதிரி சில பேர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஓகேவா? ஆனா எதிர்பார்ப்போட இருக்கீங்க,
அது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆகும். நீங்க உங்களுக்கு உங்க சைட்ல என்ன டியூட்டி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணிட்டீங்க. இப்ப வந்து நீங்க ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் வரலாம். ஓகேவா? ஆனா கண்டிப்பா வரும். ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருங்க. சரியா? கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க டிலே ஆகுது, எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் தாட் ஓட்டாதீங்க. ஓகே? அது வருது டக்குன்னு எனக்கு இன்ட்யூஷன்ல. ஓவர் தாட் யாரும் நினைக்கிறீங்க. ஓவர் திங்கிங், ஓவர் அனலைஸ் பண்றது இதெல்லாம் வேண்டாம். இப்போ பைல் 3க்கு இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு நீங்க ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயங்கள், கோர்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு நான் வந்து இதை செஞ்சா எனக்கு சரியா இருக்குமா? இன்னைக்கு நான் போய் இவங்கள பார்த்து எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்டா சரியா இருக்குமா? அந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க பக்கம் நியாயம் இருக்கு. உங்களுக்கு அதுல உறுதித்தன்மை இருக்கா? நீங்க எடுத்த முடிவுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நாம பண்றது கரெக்ட் தான். என் சைட்ல தர்மம் இருக்கு. ஏன் நான் வந்து பாசிட்டிவா தான் இருக்கேன். என்னோட சைட்ல தான் நியாயம் இருக்கு. எனக்கான ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோர்ட் அந்த மாதிரி அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்றது, அது சம்பந்தமான விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இப்போ சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் உங்க பார்ட்னர் பத்தின ஒரு விஷயத்துக்காக ஒரு கரெக்டான நியாயம் வேணும்னு சொல்லிட்டு கேட்க போறீங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் திருமண பந்தத்துல இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. பர்டிகுலரா சொல்றேன். இது வந்து கலெக்டிவா நான் தரேன். இதனால யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, இல்லை யாருக்காவது வந்து பிரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரைவேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்படிதான் தெரியுது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்ல அதிகமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சிக்கல்ல இருக்கீங்க. உங்க மேல கரெக்டான ஒரு இதுதான் இருக்கு. பாசிட்டிவா நீங்க இருக்கீங்க. நீங்க நியாயமான ஒரு விஷயத்துக்காக கேட்குறீங்க. நிறைய தவறுகள் உங்க லைஃப்ல யார் மூலமாவது நடத்தப்பட்டிருக்கலாம். இல்லை உங்க கணவர் மூலமா, இல்லை நீங்க மெயில் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் மூலமா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை, நியாயத்தை கண்டிப்பா டிவைன் தருவாங்க. சில பேர் வந்து முருகர் வழிபாடு பண்றீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உன் சைடு நியாயம் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வந்து சொல்லிட்டல, நான் பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை பார். நீ கான்ஃபிடென்ட் ஆயிரு. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் டீப்பாக நீங்கள் வந்து டெப்த்தாக பார்க்கணும், உங்களோட முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு புக்கிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க கன்சல்டேஷன். சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.